ஹலோ கேமர்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் பார்க்குறோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் மவுண்டேஜ் வீடியோ 2-3 தாட்டி போட்டேன். பட் இருந்தாலுமே உங்களுக்கு என்னோடய வாய்ஸோட போட்டது ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழையபடி இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்களே போட்டோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒன்றும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ இந்த வீடியோ லைக் பண்ணினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் வாங்க அப்படியே ஒரு கேம் பிளேலேயே போயிடலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வெறிகுண்டு வேங்கையை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலஹாரியில் இருக்கிற நம்ம ரெஃபைனில் இறக்கிடும். ஸோ இறங்கினதுக்கப்புறம் போய் கன் எடுத்து போட்டு பொழக்கிறதான வேறு அப்படின்னு போட்டு பார்த்திங்கன்னா கன் எடுத்து இந்த பக்கம் வந்தால் டே ஓடாதரா டே நான் அடிக்கண்டா அடிக்காதரா நாசமாக போனவன் அடிச்சு போட்டான். யாருங்க இவன் இறங்கணுன்னே முடிச்சு போட்டானுங்க. நல்ல வேலை இந்த சோலோ ரிவ்யூ இருக்குது, எவ்வளோ திரும்ப யூஸ்ஃபுல். நம்ம பாட்டுக்கு செத்தமா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு சோலோ ரிவ்யூ போட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு ட்ராக்கில் வந்துட்டு இருக்கிறா எல்லாம் சொல்லுவாங்க, திருப்பி ரெஃபனையில் இறங்காதரா, அங்கே நிறையா பேர் வந்து உனக்கு கில்லடிக்கவே காத்துட்ருப்பாங்கட்டு. ஆனால் நாமளும் அப்படி கிடையாதுங்க. நம்ம இறங்குறது ரெஃபனையில் தான், திருப்பி எங்கே பட்டாலும் சரி. அதனால தான் நீ ஒன்றும் ரேங்க் ஏறாமே இருக்கடா அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. பிகாஸ் ஆஃப் நம்மளோட திறமைகள் எல்லாமே இங்கே தானே காமிக்க முடியும். வேறு எங்கேயா போய் எவனாலும் அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அடிச்சு போட்டுரும், அப்புறம் மழுதிட்டு வந்துடும். சரி ஓகே பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கண்ணெல்லாம் தின்னேன். ஒரு கண்ணையுமே காணும். என்னடா இது ஒரு கண்ணையுமே காணுன்னு பார்த்தா அங்கேயே ஒரு எனிமி என் கண்ணுக்கு தெரிஞ்சான். சரி ஓகே விட்டு தள்ளு, அந்த பக்கம் நம்ம போனோன்னா நம்ம டர் க்ளோஸ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னொரு ஜிப்லைன் இருக்குது இந்த பக்கம். சரி அந்த ஜிப்லைன் தாவிடலான்னு சொல்லி நானும் பார்த்திங்கன்னா ரன்னிங்லேயே ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே இந்த டைமுக்குள்ளே பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒருத்தர் உட்பேக்கராக அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். டேய் வேணாமடா வேணாம், சப்மிஷன் கண்ணாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அங்கே ஒருத்த பறந்து வந்துட்டு இருக்கிறான். அவனெல்லாம் விட்டுருவானுங்க, ஆனால் நம்மளை தான் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போதும்டா டே எப்பா மிடிக்கிட்டு வர எங்கிட்ட இப்போ தான் நான் பார்த்தேன். அப்புறம் சரி ஓகே இந்த ஹெச்பி கேரக்டர் வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஏன்னா மெடிக்கிட்டில் 60 ஹெச்பி அது பாட்டு கொடுத்து விட்ருது. சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்திங்கன்னா இறங்கி ஒரு சேஃபான ஒரு இடத்த நான் கண்டுபிடிச்சேன். பக்கத்தில் இப்போ தான் ப்ளூ ஜோனு இனிமே உள்ளே தான் இருப்பான்னு தெரியும். பட் இருந்தால் நம்ம ப்ளூ ஜோனோட பார்டருக்கு வெளியே சுற்றி இருக்கலாம் சொல்லிட்டு நானும் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ ஜோனுக்கு வெளியே பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருந்தேன். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கன்னே இல்லாத எனக்கு பார்த்திங்கன்னா எஸ்எம்ஜி புல்லட் 60. எதுக்கு கன்னே இல்லாத நமக்கு இந்த எஸ்எம்ஜி புல்லட்டு கன் இருக்கும்போதெல்லாம் கிடைக்காது. சரி ஓகே இந்த வீடு ஃபுல்லாமே தேடிட்டு இருந்தால் ஒரு இதையுமே எனக்கு கிடைக்கல கன்று அன்ஃபார்ச்சுனேட்லி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நானும் வந்து இந்த பக்கம் தேடி வந்துட்டேன். ஸோ வர வழியில் ஒரு மஷ்ரூம் வந்துச்சு. ஸோ பச்சிக்கும்ல அதனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு மஷ்ரூம் வந்து சாப்பிட்டு இந்த பக்கம் பாக்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்குன்னு சொல்லி ஃப்ரீயாக தான் ஓசியில் கொடுத்தா நம்ம வந்து எதாவது நம்மள கேமில் சொன்னேன். சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் அந்த பாக்ஸ் வந்து அந்த லூட்டில் அடிச்சிட்டேன். நமக்கு பிடிச்ச P90 இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லாங் ரேஞ்ச் கன் கிடைக்காதுன்னு ஏங்கிட்டு இருந்தோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கார் கிடச்சிது. ஸ்கார் கிடச்சிருக்கு, சிப்பு வேறு இருக்குது. அப்போது என்ன பிரச்சனைனா நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்து அப்கிரேட் பண்ணுவோம் அதாவது ஒன்று. அப்போ அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் லெவல் சிப் போட்டால் கன் கிடைக்கும். அதான் பெரிய பிரச்சனையே. இந்த பக்கம் பாருங்கள் ஒரு எனிமி பாருங்கள் எப்படி குடுக்குறன்னு ஓடி வச்சுருக்கிறான்ட்டு. சரி ஓகே அவனை முதல்ல முடிச்சிடலாம். இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் வந்து ரெடி ஆகிட்டேன். ஆனால் நான் ஒன்றும் சிப்பை போட்டு அப்கிரேட் பண்ணல. சரி ஓகே ஃபைட்டுக்கு போகலாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து சிப் போட்டு அப்கிரேட் பண்ணது. ஏன்னா வந்து அது ஒரு செம்ம டென்ஷன் ஆகும். பட் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து ஸ்கோப் வேறு இல்லையா. ஸோ ஸ்கோப் இல்லைனால பார்த்திங்கன்னா கிரெனேட்டு போட்டு அவனை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா உள்ளே போய் பதுங்கிட்டான். மேபி இந்த குரங்கு கேரக்டர் வச்சுருந்தா கூட பரவாயில்ல போய் உளுந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 2 கிரெனேட்டை நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். எப்படின்னா இந்த குரங்கு கேரக்டர் போட்டிருந்தா மேபி போயிருக்கும். இந்த லாங் டிஸ்டன்ஸ் பத்தலை. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவனை வந்து அவுட் பண்ண முடியல. அதே ஒரு துக்கத்தோடு பார்த்திங்கன்னா நானும் சரி இந்த வந்து வேறு ஒரு முடிவு பண்ணி ஆகணும், இவனை வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் பார்த்தீங்கன்னா கன்னை வந்து தேடிட்டு இருக்கிறேன். என்ன கன்று தெரியுமா, இந்த ட்ரைகன் கன் தான் நான் வந்து தேடிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த ட்ரைகன் கன்னில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னை தாண்டி இன்னொரு ஆப்ஷன் இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு இந்த ஆப்ஷன் அது பேர் என்ன ஷார்ட் கன் ஆப்ஷன், அது என்ன கிரனேட் லான்ச்சர் ஆப்ஷனு. ஸோ அந்த ஆப்ஷனுக்காக தேடிட்டு இருக்கேன். ஸோ தேடி கிடச்சது. பட் இருந்தாலும் சரி எக்ஸமைட் இங்கே எதுங்க இருக்குன்னு நினச்சேன். பட் எக்ஸமைட் இருந்துச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கன்னை போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போய் அந்த கன்னை எடுத்தேன். இவனை முதல்ல முடிச்சா அவனான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த கன்னை எடுத்தேன். இதில் என்ன பியூட்டினா, ஸோ நான் இப்போ இந்த கன்னை எடுத்துகிட்டு போயிட்டுருக்க வழியில் எனக்கு என்ன திரும்ப கன்று கிடைக்கும். நமக்கு என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஸ்னைப்பரில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னைப்பர் MI2B. ஸோ அந்த ஸ்னைப்பரை பற்றி உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் அடிக்கும்ட்டு. ஸோ குளோவாலுக்குள்ளே பூந்து அடிக்கும். ஸ்னைப்பர் எடுத்தனா புல்லட் எடுக்க மறந்துட்டேன். சரி திருப்பி வந்து இந்த புல்லட் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது, அவனை ஸ்கோப் போட்டு தூக்கலாம்னு சொல்லிட்டு நானும் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தால் பின்னாடி ஒரு எனிமி. ஆஹா வராலே நம்ம ஃப்ளாஷ் கார்டரை போட்டு வரா. நம்ம தான் ஃப்ளாஷுக்கு ஒரு ஃப்ளாஷ் கிங்கு. நம்மக்கிட்டே வந்து ஃப்ளாஷ் போட்டு விற்ற காமிச்சிட்டுக்கிறா. அவளை அடிச்சு விட்டு ஒரு சோனி ஆக்டிவேட் பண்ணி விட்டு
நம்ம கில் பண்ண அவசியம் இல்லை, அவளே செத்துருவான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவளே செத்து போயிட்டான். சரி நம்ம கிளே செத்துட்டு அது பெரிய அவமானம் போயிடும். சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நான் வந்து இது இருப்பான்னு வச்சேன், அது பண்ண டவரில் இருப்பான்னு வச்சேன். பட் டவரில் அவன் வந்து மாட்டல, வேறு எங்கே எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டான். எங்காடா போனான்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த பக்கம் எவனோ ஷூட் பண்ணுற மாதிரி சவுண்டு வந்துச்சு. நானும் பார்த்தீங்கன்னா தேடுறேன். பாருங்கள் ஜஸ்ட்டு மிஸ்ஸு எப்படி போகுது பார்த்தீங்கன்னா அந்த புல்லட்டு, உங்களுக்கே பார்த்தா தெரியும். பட் இருந்தால் அவனை ஸ்கோப் போட்டு பார்த்துட்டு இருந்துச்சு. ஓகே வெளியே வாட பம்பர மாட்டேன், அவனை அடித்து காலி பண்ணுறான்னு பார்த்தா நடுவில் க்ளூவால் போட்டு மறைச்சிடுது. சரி ஏதோ மறைக்காத மாதிரி அழகாக வச்சு அடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 110 டேமேஜ். ஸோ போட்டு உள்ளே பதுக்கிட்டான், ஆள் செம்ம டேமேஜ் ஆகிட்டான். சரி ரெஸ்ட் பண்ணி போகலாமான்னு நீங்கள் கேட்கலாம். பட் இருந்தாலும் அந்த அளவுக்குலாம் வந்து முடியாதுங்க, ரெஸ்ட் பண்ணி போகிற அளவுக்கு தான் முடியாது. சரி இந்த பக்கம் வந்து நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸே இந்த முடிச்சலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸே இந்த நம்ம ஸ்னைப்பர் வச்சு ஸ்னைப்பர் எப்பவுமே லாங் டிஸ்டன்ஸ் இந்த மட்டும்தான் அடிப்பான். அதுதான் ஸ்னைப்பரோட ஸ்பெஷாலிட்டியே. ஆனால் பார்த்தீங்கன்னா நானும் வந்து ஒரு ரவுண்டை போட்டு வரேன்னு சொல்லி ஒரு ரவுண்டை போட்டு வந்தால் வந்து அந்த பக்கம் அவங்ககிட்டே அடிச்சுட்டு இருக்கிறான். சரி ஓகே அந்த பக்கம் எவனோ அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நான் அது மூட்டையை பார்த்து இந்தியன் ஆர்மியில் எப்படி ஸோ ஸ்கோப் போட்டு டப்புன்னு அடிப்பாங்களே, ஸோ இந்த சின்ன அடிச்சுட்டு கீழே உட்காந்துருவாங்களே, ஸோ அந்த மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். பட் அது மாதிரி செட் ஆகலை. சரி அழகான ஆங்கிள் கிடைக்குது, ஸோ முடிச்சு விட்றான்னு சொல்லி முடிச்சு விட்டேன். எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணோம், அழகான ஒரு ஆங்கிள் கிடைக்கும் போது சரி முடிச்சு விட்றான்னு சொல்லி முடிச்சு விட்டு அவனுக்கு வந்து அமௌண்ட்லாம் போட்டு விட்டேன். சரி அமௌண்ட்டை போட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயர் அந்த கலகாரி மேப்பையே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி ரவுண்டு வச்சுட்டு வந்திருப்பேன். ஜோன் சிங்க் ஆகிடுச்சு பாருங்கள், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் இழுத்து அடிச்சு அப்புறம் போர் அடிச்சு வீடியோ கட் பண்ணிட்டு போயிடும் எனக்கு தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து குட்டியாக முடிச்சிட்டேன். ஏன் திரும்ப இந்த இடத்துக்கு வந்தேன், ஸோ நம்ம வந்து கலகாரியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இடம் தான். இதுனா இந்த ரஃபேலையும் ஒன்று, அப்புறம் இந்த கமாண்டு போஸ்ட் ஒன்று, அப்புறம் வந்து இந்த பாலடைஞ்ச ஒரு இது பேர் ரெண்டா சப்மெரின். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வந்து எனிமி இருப்பான். ஆனால் இந்த இடத்துல நிச்சயமாக எனிமி இருப்பான். ஏன்னா இந்த இடத்துல என்னன்னு தெரியல, பட் எனிமி வந்து உட்காந்துக்கிறானுங்க. ஏதோ ஒரு எனிமியாக நீங்கள் வந்து பார்த்துடலாம். ஸோ நான் சொல்லி முடிக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஒருத்தன் போயிட்டுருக்கான் பாருங்கள் லேம்போகினியில். ஹெவி டிரைவராக இருப்பான் போல். இப்போ பாருங்கள் அவன் என்ன பண்ணுவான்ட்டு போய் பார்த்தீங்கன்னா நேராக அந்த கம்பத்தில் போய் சொருகிடுவான். இல்லை ஹெவி டிரைவர் உங்கள் டிரைவிங் சென்ஸுக்கு ஒரு அளவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 68 டேமேஜ், லாங் ரேஞ்சில் 68 டேமேஜாக பண்ணதுன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் 49 போட்டேன். அப்புறம் அவன் ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு 99 போட்டேன். ஸோ இன்னும் ஒரு அடி அடிச்சிருந்தா அவன் வந்து ஆக்சுவலாக வந்து டெத் ஆகிருப்பான். பட் என்ன பண்ணுறது, நம்ம கையில் அந்த ஒரு அடி வாங்காமல் போயிட்டான். இல்லை அந்த கில் வந்து நமக்கு வந்திருக்கும். சரி ஓகே கவலை வேண்டாமடா பாலகுமாரான்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போட்டியில் எடுத்துகிட்டு சரி ஓகே இந்த ஸ்னைப்பர் ஆமோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி ஸ்னைப்பர் ஆமோ வாங்கலாம் பார்த்து நம்ம பேக்கில் ஸ்பேஸ் இல்லைங்க. ஸோ அப்புறம் வந்து ஏர் புல்லட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வெளியே நவுத்திட்டு அப்புறம் சரி ஸ்னைப்பர் ஆமோ வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 தாட்டி எவ்வளோ ஒரு தாட்டிக்கு வந்து 10 ஏமோ கிடைக்குதுன்னா 30 ஏமோ வாங்கியிருப்போம். ஸோ 30 ஏமோ மொத்தம் 41 ஏமோ இருக்குது ஸ்னைப்பர் ஏமோ மட்டும். வாங்கிட்டு வரக்குள்ளே இங்கே ஒரு ஃபைட் நடந்து ஒருத்தர் கில்லே பண்ணி போட்டானுங்க. அட என்னடா அது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை நான் ஓசிக்கில் அடிக்கலான்னு பார்த்தேன். பட் இங்கே வர 74 போனால் எப்போ அடிக்கிறது அவனை பார்த்தீங்கன்னா சரி ஓகே அவன் வந்து உஷாராயிட்டான். சரி இதுக்கப்புறம் போனால் விட மாட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அது எவ்வளோ டேமேஜ் பண்ணுறது அந்த குளோபல் எக்ஸ்ட்ரா அந்த பவர் வந்து எவ்வளோ லைஃப் தான் கொடுக்குன்னு தெரில. நம்மக்கிட்ட இந்த 374 ஒரு 100 அது என்ன 123 அவ்வளோ டேமேஜ் பண்ணால். பட் இதெல்லாம் ஒன்றும் சாகலை. ஒரு கிரனேட்டை போட்டால் என்னென்னமோ பண்ணுறான், ஆனால் ஒன்றும் சாக மாட்டேங்கிறானுங்க. சரி ஓகே இவனை அடிச்சுட்டே இருந்தால் வந்து புல்லட் தான் வேஸ்ட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெளியே வாடா வெளியே வந்துன்னா முடிச்சிடேன்ட்டு. அதுக்குள்ளே நமக்கு ஜோன் வந்துருச்சு. ஸோ ஜோனில் வந்து செம்மையாக கம்மியாகும். கடைசிக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லணும் அவசியமே கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பக்கம் ஜோன் வந்து முடிஞ்சிருச்சு. அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மெடிக்கிட்டை போட்டு கன்னை வந்து ரீலோடு பண்ணிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடியாக இருந்துட்டேன். ஸோ அவன் எப்படி இருந்தாலும் இப்படி நம்ம வந்து அடிக்க வருவான், லைஃப் கம்மியாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் அந்த ஒரு மோட்டிவ்லலாம் போகல. அங்கே ஒரு 200 காயின் இருக்குல்ல, ஸோ அதை பிடிக்கிறதுக்காக தான் வேகமாக போனேன். போயிட்டு அங்கே போய் நிற்கிறேன். அவன் வந்து பார்த்திங்க அழகாக வரான். சரி பார்த்திங்கன்னா செம்ம டேமேஜ் பண்ணி சூனை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. பயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு விட்டேன். அப்புறம் என்ன போட்டு அவனை வந்து கில் எடுத்துகிட்டு ஒரு கிலோ ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 கிலோ வச்சுக்கிறோம். அலையை வந்து ஒரு 7 பேர் இருக்கானுங்க நம்ம மட்டும் சேர்த்து. சரி ஓகே அலையை குறையும் நம்ம வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த பக்கம் எவனோ ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த பக்கம் எட்டி பார்த்தா ஒருத்தன் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கோப் போட்டு அடிக்கிறதுக்குள்ள பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹெட்ஷாட்டை முடிச்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்துடும். ஸோ அவனுக்கு எக்ஸ்ட்ரா இவனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெட்ஷாட் போட்டு முடிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் நினைக்கலாம் என்ன அது ஒரு வேளை வந்து கேஸ்ரோஜ் வந்துட்டு இந்த பிஆர் ரேங்க்குக்கு பதிலாக கிளாசிக் பிஆர் போயிருக்கானோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இன்னுமே சொல்லலாம் பிஆர் ரேங்க்கு தான். ஏன்னா வந்து நம்ம வந்து நம்மளோட உழைப்பு அப்புறம் வந்து நம்மளோட கவனம் சிதறாமலாம் கஷ்டப்பட்டு ஆட்டிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணி ஆகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த இது பேர் அந்த ரிப்பேர் கிட்லாம் போட்டு நம்ம இந்த பக்கம் வந்தோம். சரி இங்கே ஒரு குழுவெல்லாம் போட்டிருக்கானுங்களோ ஒரு ஃபைட்டு தரமாக நடக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்துட்டே இருந்தேன். என்னடா அது ஃபைட்டு நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி இதாகிடுச்சு. இப்போ பாருங்கள் அலைவை பாருங்கள் 3 தான் இருக்குது.
ஸோ 3 நான் வந்து 4 கில் வச்சுக்கிறேன் சார். இப்போ இருக்க அலையை விட நான் அதிகமாக கில் வச்சுக்கிறேன், பார்த்தீங்களா இல்லையா? சரி ஓகே, இந்த பக்கம் ஏடிஎலும் ஒய்யாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஏடிஎலும் ஒய் எடுத்துகிறேன். ஆக்சுவலாக ரீலோட பண்ணுறேன். சரி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலேருந்து எனிமி டேமேஜ் பண்ண ஃபஸ்ட்டு எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரியல, உங்களுக்கு பார்த்தா தெரியுது எங்கேருந்து அடிக்கிறான்ட்டு. ஆனால் கடைசியில் தான் கண்டுபிடிப்பான் அவன் எங்கேருந்து அடிக்கிறான்ட்டு. எங்குதுன்னா கரெக்டாக வந்து எப்படி அந்த பாறைக்குள்ளே போயிட்டு இந்த பப்ஜியில் ஒரு மாதிரி பார்த்துக்கிறான். ஸோ அந்த பப்ஜி பிளேயராக இருப்பான் போல், சரியான பிஜிஎம்ஐ பப்ஜி ஆடி இருப்பான் போல், எப்படி பார்த்துட்டு ஆறான்னு மட்டும் பாருங்கள். எங்கே அதாவது நீங்கள் தலையை காமிச்சினாலே முடிச்சு விட்ருவான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிக்கணும் பெஸ்ட்டு. ஏன்னா அவங்ககிட்ட ஸ்னைப்பர் இல்லை, அதுதான் அவங்ககிட்ட வந்து ஒரே குறையே. அவன் வந்து AC-80 ஸோ கூட்பக்கிற என்ன கன்னு தெரியல. ஸோ அதை வச்சு தான் ஆடிட்டு இருக்கான். ஸ்னைப்பர் இருந்தால் ஸோ கன்ஃபார்ம் காலி பண்ணியிருப்பான். அவனை போய் 151 டேமேஜ் போட்டேன், 57 டேமேஜ் போட்டேன், 157. ஸோ நமக்கு அவன் டேமேஜ் பண்ணிட்டான், சும்மா சொல்லக்கூடாது. நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பர் மெடிக்கிட்ட போட்டு செம்மையாக புஷ் பண்ணி வந்துட்டேன். ஸோ ரஷ் பண்ணி வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் செம்ம டேமேஜ் பண்ணி விட்டானு. அதாவது எப்படின்னா இவனுக்கு ஸ்கோப் எடுத்து அழுத்தி விட்டே இருக்கானுங்க. அதுதான் செம்ம டென்ஷன் ஆகுது. இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்றானுங்களா, போட்டு அழுத்திட்டே இருக்கிறானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே அவனை வந்து அடித்து முடிச்சிட்டான்னு நினச்சேன். பட் அவன் நாக் ஆகிட்டான். அந்த ஊசி வச்சிருப்பேன் போல் நாக் ஆகிட்டான். நாக்காய் தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு பாருங்கள், நானும் நாக்காயிடுவேன். என்னையும் இந்த ஊசி தான் காப்பாற்றும், அவனையும் இந்த ஊசி தான் காப்பாற்றும். நல்லது சொல்ல சரி ஓகே காப்பாற்றிச்சு. ஜஸ்ட்டு மிஸ் அடித்து முடிச்சிருப்பான். நேரம் வந்து அழுத்திட்டே கிடக்கிறான். எடுத்து போனேன் எவ்வளோ புல்லட் எடுத்து வச்சிருப்பான்னு தெரில, ஆனால் அழுத்திட்டே இருக்கிறான். சரி ஓகே ரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் பண்ணி வந்துட்டு இப்போ தான் நான் வந்து அலையவே பார்ப்பேன். 2 தான் இருக்குது. அதான் நான் யோசிச்சிட்டு இருப்பேன். ஒன்று எங்கடா போனான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருப்பேன். பட் இப்போ தான் அலையவே பார்த்தா 2 பேர். ஆஹா 2 பேர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அழகாக அதாவது நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா பூச்சி அழிச்சிட்டே இருக்கிறான். எப்படி தான் இப்படி அழுத்திட்டு விளையாடுறானுங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சைக்கில் க்ளோவில் இதை போட்டு விட்டான், அந்த க்ளோவில் உடைக்கிறது. அப்புறம் நான் அவசரமாக பார்த்தீங்கன்னா இது சூப்பர் மெடிக்கல் என்ன தான் இருந்தால் சூப்பர் மெடிக்கல் சுற்றி ஆகணும்னு சொல்லி சூப்பர் மெடிக்கல் சுற்றிட்டேன். அப்புறம் அவளுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கடைசி ஒரே ஒரு க்ளோவால். ஸோ அந்த ஒரு க்ளோவாலையுமே போட்டேன், எனக்கு க்ளோவாலே கிடையாது. சரி அவளை பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து க்ளோவால் போட்டேன், டேமேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே கிரேனேட்டை குக் பண்ணி போடலாம் தான் கிரேனேட்டை குக் பண்ணி போட்டாங்க. அது அவள் என்ன பண்ணுவாள், டப்புன்னு வந்துடுவா வெளியே. அதுக்கு வந்து கன்று மாத்திரம் கூட பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சு விட்ருவோம். நான் வந்து சரி பழக்க தோசை என்ன பண்ணிட்டேன், க்ளோவால் கிளிக் பண்ணிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து மன கஷ்டத்தோடு இந்த மேட்ச்சை பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ளேஸோடு முடிக்கிறேன். டாப் 3க்குள்ளே வந்துட்டேன். பட் இதில் போய் அடிக்க முடியலைங்கிறது ஒரு பெரிய வருத்தம், சின்ன வருத்தம்லாம் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பெரிய வருத்தம் வேறு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு போயிருங்க. அண்டு என்ன சொல்கிறது, நான் BR ரேங்க்கு தான் போனேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் பார்த்திங்கன்னா நான் அது நெக்ஸ்ட் இன்னொரு வீட்டில் பார்க்கலாம். டாட்டா பை பை. அப்போ நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்துருங்க. அப்போ தான் நம்மளோட இனிமையான வாய்ஸில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். டாட்டா பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.